Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும் சூப்பரா இந்த double.com நிகழ்ச்சி பார்த்து ரசிக்கிறீங்க. அதே சமயத்துல ஒவ்வொரு காமெடியும் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. யார் மனசும் புண்படுத்துற மாதிரி கிடையவே கிடையாது. இந்த வாரம் என்ன கான்செப்ட்னா, முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவா அப்படிலாம் இருக்கக்கூடாது, பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வேணும் அப்படின்னா ஃபிளாஷ் நியூஸ். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. பார்ப்போமா? வாங்க. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஆராய்ந்து அலசி பார்க்க போகும் மிக முக்கியமான விஷயம், தமிழகத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும், மிக அபாயகரமாக வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை பற்றி தான் ஆலோசித்து பேச போகிறோம். பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது சைக்கிளால் இடிபட்டு மிகப்பெரிய சர்ச்சை உருவாகியிருக்கிறது. இந்த சர்ச்சை எந்த அளவுக்கு என்றால், தமிழகமே எரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதில் நேரடியாக தொடர்பு கொண்டவர்களை நாம் தொடர்பு கொண்டு நம்ம அரங்கத்திற்கு வர வைத்திருக்கிறோம். பூந்தொட்டி என்றவுடன் அதை வளர்த்த பூங்கொடி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதை போலவே சைக்கிள் ஓட்டி சென்ற சங்கர் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த இரு தரப்பினருக்கும் எந்த மாதிரி பிரச்சனை, இவர்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்பதை இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து இன்பராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடையே நாம் இன்றைய விவாதத்தை துவங்குவோம். இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் அதற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். விவாதத்துக்கு செல்வோம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ உங்களுடைய பூத்தொட்டி இடிபட்டு உடைந்து நாசமாகி விட்டதுன்றது இது எல்லாருக்குமே, மக்களும் உங்களுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க, மக்கள் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது பாதிப்பு உண்டாச்சு? உங்களுக்கு சுத்தமா ஒத்துக்க முடியலண்ணா. இந்த பேமானி என்ன பண்ணிட்டா தெரியுமா, அவ்வளவு ஆசாசியா வளர்த்து வச்சிருந்தேன் அந்த பூவை. அந்த செடி டெய்லி சாப்பிடறேன்னா இல்லையோ அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு இருப்பேன். அத போய் இந்த பேமானி இச்சு தள்ளிட்டானே. அதே நீங்களே கேளுங்கண்ணா. நியாயமான அவங்க சொல்ற கருத்து ஏத்துக்கோ. ஒரு பெண்மணி வளர்த்த அந்த பூச்செடி மீது நீங்கள் இடிக்கிறீர்கள் என்றால் அவங்க மனசு மட்டுமல்ல, மனசு உடைந்து இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு விவாதம். அப்ப ஆம்பளைங்க வளர்த்த பூச்செடி இடிக்கலாம் அந்த விவாதம் வரல. இன்னும் அந்த மாதிரி பிரச்சனை வரல. நாங்க ஆட்கொள்ளல. இந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தை தான் நம்ம பேசணும். நீங்க சொல்றத பார்த்தா பெண்மணி வளர்த்த பூச்செடி இடிச்சுட்டா மாதிரி சொல்றீங்க. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் ஓட்டுறோம் எல்லாரும் எதையாவது ஒன்று இடிச்சுட்டு தான் இருக்கான். அவன்லாம் கூப்பிட்டு வச்சுங்க பேசுறேன். இப்ப அந்த விவாதம் இன்று தமிழகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் விஷயம் பூங்கொடியுடைய பூவை இடித்ததுனாலதான். சோ நம்ம அந்த விவாதத்துக்குள்ளதான் போறோமே தவிர, புடிச்சதுனால இடிச்சம்பா. என்ன அப்படி புடிச்சிருக்கு? அவங்களுக்கு இடிச்சதாலதான் அவங்களுக்கு கஷ்டமே. இடுப்பு புடிச்சிச்சு அதனால இடிச்சம்பா. இடுப்பு புடிச்சா வண்டி ஓட்ட முடியல. இடுப்பு இல்லையா, அவ இடுப்பு புடிச்சது அதை பார்த்துட்டே போயிடுச்சு. நீ அப்படி சொல்லலாம். யாருக்கு புரியுதோ அதை சொல்ல போறோம். அதுக்கு உரிமை கிடையாதா? அதுக்கு சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இடுப்பு பிடிச்சிருக்குன்னு அப்ரோச் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க பண்ணிருக்கணும். அப்ரோச் பண்ணாம இப்படி சொல்றேன், பிடிக்கல அதனால இடிச்சேன். ஒரு பெண்மணி பாவம் இவ்வளவு நொந்து போயிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, தயவு செஞ்சு மனசாட்சி இல்லாம இல்ல சார். பிரேக் பிடிக்கல சார் அதனால இடிச்சேன் சார். சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலாம் கேஸா கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஓகே ரைட். நான் இதுக்கே வரேன் சார். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருந்தா நீங்க இடிச்சிருப்பீங்க? ஒரு நிமிஷம் இருக்க. ஏமா எவ்வளவு ஃபாஸ்டா இடிச்சாருமா? அங்கந்தே வரானா, அங்கந்தே வந்துட்டே இருந்தான். அவன் சொல்லாத. அல்ல கிடையாது. நீ எப்படி என் பூச்செடியை ஓடிக்கலாம்? உன்ன ஒற்ற மாதிரி பேசுற. அப்படியே வாயில வரதுக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்ல அப்படி ஒரு வார்த்தை வரதுக்குள்ள நம்ம அவாய்ட் பண்ணணும். நிப்பாட்டுங்க. இருங்க உங்க வாதத்துக்கு வரதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு பாதிப்பானதுனால நீங்க எங்கெல்லாம் இதுக்காக தொடர்பு கொண்டீங்க? ஒரே விஷயம் கேமராவை பாருமா தயவு செஞ்சு. எங்களுக்கு நீ கேமரா ஒரே விஷயம் பாரு. அந்த அம்மா எங்கூட சண்டை போட்டு எங்கூட சிரிச்சிட்டு இருக்கா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. மனசு இருக்கிற வலியை வெளியே காட்டக்கூடாதுன்றதுக்காக அவங்க சிரிச்ச மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம். சரி சார். இப்ப உங்களுடைய சர்ச்சைக்கான தீர்வு ஒண்ணு இருக்கு. அது அந்த பக்கமும் நம்ம அந்த ஆங்கிலையும் பஞ்சாயத்து தலைவரா எங்க ஊர்லயே பேசுனாங்க. நாங்க கேட்காம என்ன மேட்ச் பூச்சோடி உடச்சுட்டேன்னா அப்ப பூச்சி. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். நம்ம விவாதத்தை ஒரு சுமூக தீர்வு வரணும் தான் பாக்குறோமே தவிர இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வு. சார் நீங்க சொல்லுங்க சார். இப்போ சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ், அவங்க பூத்தொட்டிக்கு இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு கிளைம் பண்ண முடியும்? இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்த்து வைக்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தவிர்க்கக்கூடியது நீங்க தான், உங்க நிறுவனம் தான் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், எவ்வளவு கொடுக்க முடியும்? நேரம் பேசுனீங்களா? ஒரு இன்சூரன்ஸ்காரன் பக்கத்துல உட்காந்து மரியாதை கொடுத்தீங்களா? நீங்க எவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் சொல்றேன். சொல்லுங்க.
பாத்தீங்களா? இன்சூரன்ஸ்னாக்கா ஒரு மீது இது இடித்தால் அது மீது செய்வதுதான் இன்சூரன்ஸ். இது சொன்னது வந்து மிக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான விஷயம். இதுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு தலைவர் அவர்களே. உண்டு. கை பிடிக்கிறீங்க? இல்ல கை பிடிக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு நீ கை நீட்டும் போது புஷ்டானா இடிக்குதாமா? இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில அதுக்கு அது கிடைக்கும், இதுக்கு இது கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு இது கிடைக்கும் போது அது கிடைக்கும் நம்ம விட்டுற முடியாது. அப்ப எனக்கு சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடு. இன்சூரன்ஸ் வாங்கி கொடு. பூத்தொட்டி ஒண்ணு அதை வச்சு நீங்க என்னமா வாங்குற போறீங்க? அதை வச்சு நான் எவ்வளவு கனவு பண்ணேன்னு தெரியுமா? நீ பாத்து பேசுமா? அங்க பாத்து. என் கனவுல மண்ணாலி போட்டானே பேமானி, அத கேட்க மாட்டியா நீ? அவ எங்க படுத்து தூங்கிட்டு இருப்பா? அவ கனவுல போய் நான் மண்ணாலி போறேனா? நான் எங்க படுத்து தூங்குனானே அதையே நீ வந்து பாக்குற? நான் எங்கமா பார்த்தேன்? நீ தானே சொன்ன உன் கனவுல நான் விவாதம் எங்கயோ போதுங்க. அவங்க தூங்கறத பாக்கிறதுக்கு இல்ல இந்த விவாதம். தூங்கறத போய் யாரையா பாப்பா? உடைச்சிங்க. நான் பூச்செடியே இவன் ஏன் வச்சான்? ஏன்டா ஏன் உடைச்சிங்க? வேண்டதில்லையா? திருப்பதி போய் வெங்கடாச்சலபதிட்ட வேண்டிட்டு வந்தேன், இந்த அம்மாவோட பூத்தொட்டி உடையணும். நீ வேற ஒன்னு அறிவு எடுத்தமா பேசிட்டு ஏதோ சைக்கிள் மாதிரி உடஞ்சு போச்சு. நான் ஏன் கேட்டேன். அதுதான் கேட்கறேன். உனக்கு அறிவு இல்லையா? படிச்சுட்டு தானே இங்க உட்காந்து. அருமையான விஷயம். நம்ம வந்து நம்முடைய நேர் ஒருத்தர் வெளியே அமைச்சிருக்கோம். மக்களுடைய கொந்தளிப்பை கேட்கறதுக்காக அவர்கிட்ட பேசிட்டு வரோம். இவங்க கிட்ட சமாளிக்க முடியல. வணக்கம் கோபி. கேக்குதா? கேக்குதா? வணக்கம் டவுசர் பாண்டி. கோபி, மக்களுடைய மனோநிலை இன்று வந்து மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இங்க ஒரு இளவும் கிடையாது. யாருமே பாருங்க. யோ, பார்த்தாங்கன்னு சொல்லிதான் நான் நியூஸ் ஓட்டிட்டு இருக்கேன். இங்கதான் வெறும் வெறிச்சோடி கிடக்க. ரோட்ல ஒரு பய கிடையாது. உங்கள் தகவலுக்கு நன்றி. அப்படியே தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பாட்டு கேட்டு இருக்கேன். எஃப்எம் பாட்டு கேட்டு இருக்கேன். நான் திருப்பி உங்க லைன்ல வருவேன். நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க சொல்லுமா? அவன் சொல்லலாமா? அதே நீ சொல்லணும். நான் சொல்றதுக்கு தானே நீ சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல வேணாம். நான் இங்க தான் உட்காருவேன். ஏமா என்னமா விவாதம் வந்துட்டு இருக்கு? நீங்க இன்சூரன்ஸ் இடுப்பை இடிச்சாலும் இன்சூரன்ஸ் உண்டு, அவன் விட்டு அடுப்பை இடிச்சாலும் இன்சூரன்ஸ் உண்டு. இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நீ கைய புடிச்சாலும் இன்சூரன்ஸ் உண்டு, நீ கனவுல மண்டை வரை போட்டாலும் இன்சூரன்ஸ் உண்டு. வாங்குண்டு நாங்க வந்து எங்க விவாதத்துல நான் மூச்சு வாங்கணும் மட்டும் நீங்க சண்டை போடுங்க. அப்ப என்னால பேச முடியாது. அப்படிதான் நியூஸ் ஓட்டிட்டு இருக்கோம். இப்ப நான் மூச்சு வாங்கிக்கிறேன். 3 பேருக்கு வச்சுக்குவோம். அவன் பிபி பேசுற மாதிரி இவ்வளவு எதுக்கு? இன்சூரன்ஸ் உண்டு சார், உண்டு. சரியா? இன்சூரன்ஸ் உண்டுங்க. அவன் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தானே இன்சூரன்ஸ் உண்டு. இங்க பிரச்சனை இல்லைங்க. தமிழகமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பத்தி எரிஞ்சாலும் பாலிசி உண்டு சார், இன்சூரன்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் இல்ல நான் கேக்குறேன். உங்க சைக்கிள் அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டலாமா? தயவு செஞ்சு அது பெண்ணு நினைச்சுக்காதீங்க. நீங்க யோசிப்பா, ஒரு ஹியூமன் பாடி யூ ரைட் எனிதிங் ஃபார் தி தமிழ்நாடு a road government of you think that sir I understood sir that at the same time I is biking and the cycle go to 25 kilometers. தமிழ்ல பேசு. நான் காலேஜ்ல போய் படிச்சேன். தமிழ்ல பேசு. ஏமா இவர் இங்கிலீஷ்ல பேசுமா? நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ தமிழ்ல பேசுமா? Excuse me, actually that day I went to my cycle go to 25 kilometers speed. Okay, but that Putoti is in the road, middle of the road. How can possibly that happen? Only go to cycle that dash in the Putoti. Okay, then crash in the I know that you are problem. I catch the hip. Okay, I know that your problem also. Okay. I know that I am explaining the புரியுதுமா? நீ பூந்தொட்டி நடு ரோட்ல வச்சதாலதான் வீட்டுல வைக்க வேண்டியதுதானே? நடு ரோட்ல ரோட்ல தானே இருக்குது. நீ வீடு கட்டி கொடு, நான் வீட்ல வச்சிக்கிறேன். சிசி பிளாட்ஃபார்ம்யா உன்ன வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு. பிளாட்ஃபார்மா நீ வீடு வச்சிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு நீ வீடு கட்டி கொடு, நான் வீட்ல வச்சோடு. உனக்கு எதுக்கு நான் வீடு கட்டணும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு உன்னை வீடு வீடு கட்டிட்டாலும் இன்சூரன்ஸ் உண்டு, இந்த பொண்ணை கட்டினாலும் இன்சூரன்ஸ் உண்டு சார். வீடு கட்டி கொடு, வீடு கட்டி கொடு. ஒரு சின்ன விவாதம் இந்த அம்மா கிட்ட இருக்கமா? சரிம்மா உனக்கு வீடு கட்டி தரேன். தள்ளிப்பா கபடி இது. அப்ப வீடு மட்டும் கட்டி தரணுமா? அது நல்லா இருக்கா கதை? அல்ல கிடையாது. நீ தொடர்ந்து பேசுவோம். இருங்க கொஞ்சம் லைன்ல இருக்க. கோபி டேய் பாட்டு எடுத்து கேளுடா. இங்க தாளிங்கறாளுங்கடா. டவுசர் பாண்டி, அங்க என்ன நிலவரம்னு மட்டும் சொல்லுங்க. டவுசர் பாண்டி சொல்லுங்க. நான் இப்போ ஸ்பாட்ல தான் நிக்கிறேன். இப்பதான் கேட்டுதா? சொல்லு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு
அந்த சைக்கிள் இடிச்ச இடத்துல வந்து அந்த ஸ்பாட் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த விபத்து நடந்த சம்பவம் அந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2-3 ஸ்போக்ஸ் கம்பி மட்டும் உடைஞ்சிருக்கு. அந்த தொட்டி, அந்த சைக்கிள் தொட்டி, அந்த அது என்னது பூந்தொட்டி வந்து கீழே உடைஞ்சு கிடக்கு. ஒரு 2 ரோஜா மட்டும் அதுல தனியா விலகி கிடக்கு. அது போக வந்து இதுல ஒரு ஜனநடமாட்டம் கொஞ்சம் ஒரு பரபரப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கலவரம் வர்ற மாதிரி தான் தெரியுது. இன்று பூந்தமல்லியில் பல்வேறு போராட்டங்களும் கடை அடைப்புகளும் டீ கடை கூட இல்லாம ஒரு பாதிப்பு உண்டானதுக்கு உங்க ஒரு சைக்கிள் தான் காரணம். இந்த சைக்கிள் இல்ல, உங்க பக்கமும் நியாயம் இருக்கு. நீங்க ரோட்ல வச்ச தப்பு தானே. அண்ணா என் வீடு ரோட்ல தானே இருக்குது. நீ வீடு வாங்கி கட்டி கொடு, நான் வீட்ல வச்சுக்கிறேன். என்னம்மா இந்த அம்மா யாரை பார்த்தாலும் வீடு கட்டி கொடு வீடு கட்டி கொடுங்குது. நான் வீடு ரோட்ல தானே இருக்குது. நீங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஓட்டிருக்கலாம் வண்டி. உங்களுக்கு டிரைவிங் தெரியாதா? சைக்கிளை யூ கோ தட் ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட் அகைன் கோ ரைட். You see my dear young boy, தமிழ்ல பேசு. அவர் இங்கிலீஷ்ல பேசுனா நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன். நான் கேட்டு சொல்றேன் அவரு சொல்றத. நான் சொன்னத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரெண்டாவது தடவை லீவ் லெட்டர் எடுத்துட்டு வந்து மாறி மாறி இல்ல இல்ல அவர் சொல்லுவாங்க கரெக்டா சொல்லுவாங்க. Actually, my dear young boy, I went to that cycle, go to site only. But side is there the பூத்தொட்டி. என் சைக்கிள் போச்சியா? சைக்கிள்ல 48 பாக்ஸ் வீணா போச்சு. எனக்கு என்ன இப்போ? ஃபோக்ஸ் வீக்கா இருந்ததா இல்ல ஓட்டுறது ஃபாஸ்டா இருந்ததா? ஃபாஸ்டும் கிடையாது வீக்கும் கிடையாது, நல்லா இருந்தது. கரெக்டா போனேன். இப்போ போக்ஸ் போச்சு, சைக்கிள் போச்சு. இல்ல நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது அப்படியே ரவுண்ட்ஸ்ல விடுங்க. இது இல்லைன்னா எங்க ஆபீஸ்ல திட்டுவாங்க. இது பிடிச்சிட்டு அப்படியே வா, நான் பேசினே அப்படியே வாங்கிக்கிறேன் குர்ரா, அப்படியே வாங்க குர்ரா குடு. அப்புறம் என்னன்னா நீ இது மாதிரி திருப்பி வாங்கிக்கிறாத என்ன அப்படியே போ. இப்போ என்னன்னா நீ அது குர்ரா திருப்பி வாங்கி வச்சிடும். நீ பேசாம அதுக்கு பேசாம ஒரு ரவுண்ட் விட்டதுக்கு அப்புறம் என்னது அது? அது ஃபிளாஷ் டீம்ஸ். ஃபிளாஷ் நியூஸ்ல இப்படித்தான் போவீங்களா? அதான் ரோலிங்டா கீழே ரோலிங்க போகுது இல்ல. ஓகே ஓகே சொல்லு. அதுக்கு மட்டும் அடிக்கடி. சரி இப்போ என்னயா வழி அத சொல்லியா? இப்போ என்ன வழினா பூந்தமல்லி ரூட் தான் போணும். சி அது இல்லையா என்ன வழின்றதுல. You go that straight road. Okay. And flower part. Right. You push the flower part and then நாசம் Wi-Fi part there. Okay. அந்த லேடிக்கு ரொம்ப கஷ்டம். அந்த லேடி கஷ்டத்தை யாரையா பார்க்கறா? என் சைக்கிள் எங்கிட்ட இருந்து ஒரே சைக்கிள்யா? நீ இடிச்சதால தான் பிரச்சனை. நான் you think one first நீ டேமேஜ் பண்ணலனா இந்த சர்ச்சையே வந்திருக்காது. இது வேணும்னேப்பா டேமேஜ் பண்ணாங்க. என்ன அது இந்த தமிழ்நாட்டுல எல்லா விடுங்க ஒரு நிமிஷம். ஏமா அந்த பூ தான் உன்னுடைய லைஃப்ன்ற எப்படிமா நீ சொல்ற? ஒரு பூனால ஒரு வாழ்க்கை நாசமாயிருமா சொல்லுமா? டிவி பார்த்தே சொல்லுமா? சரிண்ணா சொல்றேன், நல்லா காதை குத்து கேட்டுக்கோ. புரியுதா? பேமணி நீயும் கேட்டுக்கோ. அந்த பேச்செல்லாம் நான் கேட்கணும். நீ கேக்குறியா கேக்கலையா அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் எதுக்கு என்ன கேட்டுக்க சொல்ற? நீ எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். நான் என்ன இது உனக்கு கொடுக்கணும்ன்றேன்? அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். மூடியா நீங்க சொல்லுங்க. நீ சொல்லுமா? வாய்க்கிலே பேச வந்து அத பேசுமா? நான் சொல்றது அந்த ஒரு பூ தான் உன்னுடைய வாழ்க்கை. அந்த பூச்செடிய ஆசாசியா வாங்கி வச்சிருந்தேன் நானு. டெய்லி சாப்பிடறனோ இல்லையோ அதுக்கு தண்ணி ஊத்துறது. அது என் கஷ்டம். என் கஷ்டத்தை தான் நான் சொல்ல முடியும். அப்பதான் நீ நஷ்டஈடு கொடுப்ப. அதானே நீ நஷ்டஈடு கொடுப்ப. அதை வச்சிருந்தேன். டெய்லி தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அதுக்கு டாடாய்ஸ் கொசு ஊத்தி வேற ஏத்தி வச்சிருந்தேன். நீ எதை வச்சிருந்தேன்னு கரெக்டா சொல்லுமா? நான் பூத்தொட்டி வச்சிருந்தேன். பூந்தொட்டி ஆசாசியா வச்சிருந்தேன். வீடு நடுரோட்ல ஆசாசியா வச்சிருந்தேன். நீ வச்சுங்கதெல்லாம் சொல்லுமா லைனா? நான் என்ன சொல்றேன் பாரு. நான் வச்சிருக்கற நீ இப்படி பேசிட்டு இருக்கற. ஒரு நிமிஷம் சார். அவங்களுடைய பாதிப்பு அவங்களால சொல்ல வரல. சொல்ல வரலனா எதுக்கு இங்க கூப்பிட்ட? சொல்ல வரலனா போ சொல்றேன். நாங்க வெளிய எல்லாத்தையும் கேட்டு தான் வந்தோம். அந்த ஒரு பூவை வச்சு அது பூந்தோட்டமா அமைச்சு ஒரு பூ வச்சு இல்ல கேக்குறேன். கேன பையனா தான் எதை வேணாலும் சொல்லுவே. காதுலயே பூ மண்டி வைக்கலாம்னு சொல்லுவே. அப்ப நீ கேனல்ல நீ கேளு. அதாவது அந்த லேடி உடைய பூ என்னடா கேனல் நான் ஒத்துக்கிறேன். ஒரு சின்ன பிளாஸ்டிக் நியூஸ் இப்ப போயிட்டு இருக்கு. பூந்தமல்லியில பூந்தொட்டியில் சைக்கிளால் இடிபட்டு மிக பரபரப்பாக கொண்டு இருக்கிறது. இது வாங்கடா அப்படியே லைன்ல விட்டோம். எவ்வளவு டைம் அதை கொடுப்பீங்க? அடிக்கடிக்கு போனடா அப்பதான் எங்களுக்கு டிஆர்பி வரும். இந்த பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு குடும்பம் அப்படியே சர்ச்சைக்கு மத்தியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இது பிளாஷ் நியூஸ். அதாவது பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது சைக்கிள் இடித்து மிக பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பேசும்போது இருடா வெளியே ஒருத்தன் போயிருக்கான். அவனுக்கு டீ காசு கூட கொடுத்தான். ஹலோ கோபி. கௌசர் பாண்டி, நாங்க டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன். காலையிலேயே கிளம்பும் போதே கேட்டேன் ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு பைசா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கிடையாது. 5 பைசா இல்லாம நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல டீ கடையில. சரி கடன் சொல்லியாவது குடிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு மறுபடியும் போ. அங்க இருந்து நிலவரத்தை எனக்கு சொல்லுங்க கோபி. சரியா? சரி யார்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஒரு பிளாஷ் நியூஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விவாதம். இந்த விவாதத்தில் சொல்றா ஒருத்தர் எங்க இருந்து யாரிச்சாங்க? நீ தானே இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓ இன்சூரன்ஸ் கம்பெனி மதிக்கிறீங்களா நீங்க? இப்ப நீ தெளிவா சொல்லு. பூந்தமல்லியில் பூத்தொட்டி எடுத்ததால் சைக்கிள் டேமேஜ் ஆயிருக்கு. என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா?
பூந்தமல்லியில் நல்லா பூத்தொட்டி இருக்கு. இடித்ததால் சைக்கிள் என்ன பூத்தொட்டியா வந்து இடிக்கும் பேச்சு. படிச்ச இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பி கொடுத்தா சைக்கிள் சார் வந்துச்சா ஆஸ் பர் ஆர்டிஏ போலீஸ் ஸ்டேஷன் கமிஷன்ல ஒரு சைக்கிள் பூத்தொட்டி மேல இடிச்சாலும் கேஸ் போடுவோம், ஒரு பூத்தொட்டி சைக்கிள் மேல இடிச்சாலும் கேஸ் போடுவோம். பாத்தியா? எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. நீ கேஸ் போடுறாளா இன்சூரன்ஸ் கொடுக்குறாளா? சார் இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம், நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். அப்ப எனக்கு மாசம் மாசம் இன்சூரன்ஸ் நீ கட்டியா? ஏய்யா? இன்சூரன்ஸ் பே பண்றவன்றான். யோ உங்ககிட்ட இன்சூரன்ஸ் நானா கட்டுவேன்? இப்ப நானே. நீ தானே சொன்ன இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுவேனா? யோ சைக்கிள்ல போய் இடிச்சிருக்காங்க. இது பிளாஷ் நியூஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாஷ் நியூஸ். இவரு விவாதம் போயிட்டு இருக்கு. அப்படியே ரவுண்ட்ல வாங்க, அப்பதான் உங்களுக்கு அடக்க முடியும். அதாவது இப்ப நம்ம பூந்தமல்லி அப்படியே குடுறாங்க, அது எட்டி கொடுக்க தெரியல உனக்கு துப்பு கட்டவன. அதாவது இந்த பிளாஷ் நியூஸ் பூந்தமல்லில சைக்கிள் மேல பூத்தொட்டி மேல சைக்கிள் நான் வாங்கி தரேன். இப்போ நம்ம நியூஸ் வந்து இது எவ்வளவு மனக்கவலைன்னா கூட அந்த பெண்மணி எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பாத்தியா, அந்த மனக்கவலை கடந்து நம்ம நியூஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ வாங்கி தருவோன்றதுக்காக இந்த கூறு கட்டவங்க கிட்ட ஏதோ வாங்கி தருவோம் நம்பி உட்காந்து. எப்படி யாரு நீங்களா? டீ வாங்கி தரீங்களா முதல்ல? நம்ம கேவலப்பட்டா பிளாஷ் நியூஸ் போட்டுக்க. பிளாஷ் நியூஸ் பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது யோ சைக்கிள் எவ்வளவு தடவை அதே சொல்ல, நான் இடிச்சது ஒரு தடவை, நீ ஒரு தடவை சொல்லி சண்டை உண்டு பண்ண போல இருக்கு. இதுதான்டா டிஆர்பி. இப்ப எனக்கு அந்த பொண்ணுக்குமே ஒரு லிங்க் அப்படியா? இல்ல நாங்க பேசாம நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். சரிமா எதுமா நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். நோ 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 நீங்க ஒத்துட்டு போங்க. இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. வாடா பண்ண முடியாது. போடா. இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷ் பேசுறா, இங்கிலீஷ் பேசுறா, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? This is not active for as per rules and terms and conditions. போகுதா? இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் ஏய் நான் நியூஸ் வாசிக்கிறேன் நீயா? ஒரு நிமிஷம் சொல்றா. வாதியும் பிரதிவாதியும் என்னைக்கும் ஒண்ணு சேரக்கூடாது. நாங்க எப்படியா வாடுறது? நீ வாந்தி நாங்க எப்படி வாடுறது? இருமா நீ வாந்தி வந்தே சாவுறாயோ, இவ்வளவு ஓவரா டென்ஷன் ஆகாதுன்னா புரியுதா? எதுக்கே அவன்லாம் கூட்டு வந்து உள்ள பிளாஷ் உட்கார்ந்து நியூஸ் நீங்கள் பார்த்து கொண்டு போது பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது சைக்கிள் இடித்து மிகப்பெரிய பாதிப்பு. அப்படியே ரவுண்ட் விடு. பூந்தமல்லியில் பூத்தொட்டி இடித்து இருமா, இது ரவுண்டு போனாதான் உனக்கு அடுத்த ரவுண்டு என்னன்னு சொல்ல முடியும். பூத்தொட்டி மீது சைக்கிள் இடித்து நீ வாங்கி வச்சுப்ப கொடுத்துரு. அப்படியே பிளாஷ் நியூஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பூந்தமல்லியில் பூந்தொட்டி இடித்து. அப்படியே ரவுண்ட்ல வாடா, இவன் தான் கரெக்டா செய்யறான்டா. பூந்தமல்லி அப்படியே வாங்கி போடு அந்த பக்கம். பூந்தொட்டி மீது சைக்கிள் இடித்து மிகப்பெரிய பாதிப்பு. ஏண்டா இப்படியே கொடுமா ஏமா? ரைட். அப்படியே ஒரு ரவுண்ட் போயிடுச்சா? ஏம்பா இப்ப சொல்லு, நீ அதை வாங்கி வச்சுக்கிறா, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப சொல்றா, உனக்கு சைக்கிள் என்ன பிரச்சனை? சைக்கிள்ல மொத்தம் 40 அருமையா சொல்லடா. ஃபர்ஸ்டா உன்னுடைய இதுவை பதிவு பண்ணல. நீ சொல்லுமா, உனக்கு என்ன பூத்தொட்டில பிரச்சனை? நான் பூத்தொட்டி அருமாமா, நீ சொன்னது சூப்பர்மா. இப்ப நீ சொல்றா இன்சூரன்ஸ் என்ன பண்ணலாம்? சார் as per terms and Correct. conditions. Last news, நீங்க சூப்பர் பார்த்து சூப்பர் கொண்டு கிளாஸ் நல்லா சொன்னேன். நல்லா டேய், பேசும்போது கட் பண்ணாத. தெரிஞ்சல எப்படி வலிக்குதுன்னு. நாங்க பேசும்போது அப்பப்ப கட் பண்றேன். அது என் கம்பெனி சொல்றதுடா. ஃபிளாஷ் நியூஸ் நீங்கள் சூப்பர் சூப்பர் நல்லா பேசுறேன். ஃபிளாஷ் நியூஸ்ல பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது சைக்கிள் எடுத்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அதை பற்றி விவாதத்திற்காக வந்திருக்காங்க. ஏமா நீ ஒரு பக்கம் இது இருக்க இருமா, அது வேற உச்சுன்னு சவுண்ட் வருது. ஆடியோ கட்டிருக்கா. பிரேக்ல என்ன பண்ண, ஏன் அழுது? நான் ஒண்ணுமே பண்ணலங்க, நீங்க நாங்க சந்தேகமா மூஞ்ச பாக்குறீங்க. பார்த்தாலே தெரியுது. நீ போ நியூஸ்க்கு போ, நான் முடிட்டு ப்ரோகிராம் முடிட்டு அப்ப வச்சுக்கிறேன். அப்படியே இது பிளாஷ் நியூஸ் விட்டுட்டே இருப்போம் நம்ம லைன்ல, அப்பதான் பேச கரெக்டா இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் என்னிடம் அந்த பிளாஷ் நியூஸ் மறுபடியும் அது சைக்கிள் காரிடம் சென்று அழுதுமா அழுது அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஏமா, எதுக்காக அழுகுற? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுமா? வாழ்க்கையே போச்சு அண்ணாத்த. போதுமா? வாழ்க்கையே போச்சு. இவ்வளவு நேரம் பூத்தொட்டி பூத்தொட்டி வச்சிருந்தேன். பூத்தொட்டி அந்த பேமானி இஷ்டம். என் வீட்டுக்காரர்ல என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, என் புள்ளையாண்டா திட்டுறான், என் மாமியார் திட்டுது, கல்யாணம் ஆயிட்டாம்பா, மாமனார் இது திட்டுது. தெரியாம இவெல்லாம் சொல்லி விட்டு இருந்தீங்க. எதுக்கியா உனக்கு? எது கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆவல உனக்கு என்ன? அது கரெக்ட். அவ்வளவுதான். நீ அழுவாதம்மா, பூத்தொட்டி உனக்கு வேணும். எனக்கு நியாயம் கிடைக்கலையே அண்ணாத்த, எனக்கு நியாயம் கிடைக்கலையே. எல்லாம் கிடைக்கும். இப்ப இன்சூரன்ஸ்ல இதுக்கு எல்லாம் வாங்கி தர முதல்ல இருந்து கேட்டுக்கியா? என் வீட்டுக்கு வாமா, நியாயம் கிடைக்கும் கண்டிப்பா. யாரு வந்து உன் வீட்டுக்காரர் சொல்றேன்? வந்தா நெக்ஸ்ட் மேட்ச் கட்டுமா கட்டுமா. இதுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு சார், உண்டு. அவன் மண்டே போல அவதுக்கும் இன்சூரன்ஸ் வாங்கி தரலாம். நானே எவ்வளவு நாள் ட்ரை பண்ண வரல. இவன் வந்து கூப்பிடுறான். இல்லையா சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. ரைட். இது பிளாஷ் நியூஸ். நீங்கள் பார்த்து கொண்டு பூந்தமல்லியில் பூத்தொட்டி மீது சைக்கிள் இடித்து பாதிப்பானதை மிகப்பெரிய பரபரப்பு. இப்ப நீ சொல்ற பாதியில போட்டு சொல்லு என்ன நீ சொல். இது இது அப்படியே ஓடிட்டு இருக்கும். என்ன சொல்ல என்னடா சைக்கிள் என்ன போக்ஸ் கம்பெனி என்ன பிரச்சனை? ஒரு உன்னால வாங்கிக்க முடியாது, துப்பு கிடையாது, உனக்கு அறிவு இல்ல, சோறு தின்றியா இல்ல வேற எதுனா தின்றியா? வீட்டு விட்டு வெளிய ஏமா போயிட்டானா? இருமா, வீட்டுக்கார வெளியே தள்ளனா அவன் தள்ளனா நீ என் வீட்டுக்கு வாமா, நீ என் வீட்டுக்கு வா. டேய் சரி, யாரு வந்து உன் வீட்டுக்கு வர சொல்ற? பேமானி. விடுமா, அவன் சொல்றானா இது. உட்காரியா? டேய் கம்பெனிக்குதுடா, அப்படா அப்படிக்கா. ஆமா இதுல குளிக்காம இருந்தது கப்படி தான். இப்ப நீ சொல்லு சைக்கிள் வச்சுக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? பேசி விடு. என்னத்த பேச்சு? இந்த சண்டையை சமாதானமா பேசி விடியா? நம்ம எப்ப பார்த்தாலும் சாகுறாக்கி பேமானிக்குதுல. அது ஒரு ஆம்பளை பார்த்து பேமானி அவன் என்ன பண்றது? நியாயத்தை கேக்குறேன் சார். நான் தான் நீ சொல்லுங்க. யாரா நீ நியாயத்தை கேக்குறதுக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் நானு. இன்சூரன்ஸ் கம்பெனி நியாயத்தை கேப்பே நீ? நியாயத்தை கேப்பியா? அந்த பொண்ணை கேப்பியா? இரியா. கூட்டி பேசி அனுப்பிடுறியா நீ? நான் பேசுறேன். யோ இன்சூரன்ஸ் எப்படி யாராவது இன்சூரன்ஸ் எடுத்தா கிளைம் பண்ணலாம்.
சைக்கிளுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கல. இருப்பா, சைக்கிளுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கல. இரு, எனக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கல. அந்த அம்மா பூத்தொட்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கல. அந்த அம்மா வச்சுக்கிறதுக்கும் எதுக்குமே வீட்டுக்கு எதுக்குமே அப்புறம் எதுக்கே நீங்க வந்து இன்சூரன்ஸ் எதுவுமே எடுக்கல. பார்த்து கொண்டு போது பூந்தமல்லி பூத்தொட்டி இடித்து நீங்க பேசுங்கடா. கரெக்டா பேசுனியா? இப்ப சொல்லியா எதுக்காக நீ எப்படி இன்சூரன்ஸ் ஒண்ணுமே கொடுக்கறது வாய்க்கல? எதுக்கு நீங்க வந்து நான் கேட்கணும். நீ வேணாம், நீ தக்க நீ எதுக்கு இன்சூரன்ஸ்கார வந்தா சார் எதுக்கு ஏன்ற எதுவுமே தரல சார். அந்த பொண்ணையாவது அமுச்சு விடுங்க சார். சொல்லி பேச்சு அமுச்சு விடுங்க சார். இல்லையா, அவர்கிட்ட பாவம், இவர் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்க பூந்தமல்லிக்கு இடிச்ச இடத்துக்கு அந்த பாயிண்ட்க்கு போனீங்களா? போனோம் சார். போனீங்களா? பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இடுப்பு பூந்தொட்டி இடிஞ்சிருந்தது தெரிஞ்சது சார். இல்ல இதுல கிளைம் பண்ண முடியுமா? தெளிவா பண்ணலாம் சார். அந்த பாலிசி கட்டி இருந்தா பண்ணலாம், அப்படி கட்டி பிடிக்கலன்னா பண்ண முடியாது. அதுதான் நாங்க இன்சூரன்ஸ் எதுவுமே கட்டல. அதுக்கு வழி இல்லாம அவங்க நடுத்தரல பிளாட்ஃபார்ம் தானமா நீ? இல்லமா, பிளாட்ஃபார்ம்ல தான் வீடு. வீட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டு சார். வீட்டுல இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டினா உண்டு. உனக்கு புரிஞ்சுதாமா? எனக்கு ஒரு இடமும் புரியல. எனக்கு மட்டும் வெளியே அவுட்ல தான் பேச வேண்டியிருக்கோம். ஃபிளாஷ் நியூஸ் சொல்றா. நீ வேணா நீ சொல்லு ஒரு அழகா ஃபிளாஷ் நியூஸ். அது டீடைல் சொல்றா. பூந்தமல்லி நீ சொன்ன மாதிரி பேசவா? நானும் பேசுறேன். நான் பேச மாட்டேன்னு நினைச்சுக்கிறியா? இப்ப ஃபிளாஷ் நியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில வந்து பூத்தொட்டி அடிச்சதுனால தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு. அந்த நியூஸ் பூந்தமல்லியில் பூந்தொட்டி சைக்கிளில் இடிச்சு பெரிய பரபரப்பு. இவர் சொன்னதுதான் ஃபிளாஷ் நியூஸ். நம்ம நியூஸ்க்கு வருவோம். ஒண்ணு ஆகும்னா என்ன பண்ணா டென்ஷன் ஆகுது. இப்ப தெளிவா சொல்லு. சரியா? அவன் வெளியே யாரா இருக்கான், அவங்ககிட்ட பேச. எனக்கு டயர்டா இருக்கு, நீ அவங்ககிட்ட பேசு. வெளியே ஆரம்பிச்சுக்கிறேன், அவங்ககிட்ட பேசியா? ஹலோ, அவன் லைன்லயே வரமாட்டான்டா. இது நானே வாங்கிக்கிறேன். நீ பொறாமையில பண்ற. ஹலோ, ஏமா இரியா? இரு, நான் அங்க பேசுறேன், லைன்ல பேசியா? என்னமா பிரச்சனை உனக்கு? ஆமா, நான் சொல்றேன், என் செடி போச்சேன்னா என் வீட்டுக்கார தொத்தி அனுப்பிச்சிட்டான். ஏய், கோபி கிட்ட லைன் கிடைக்கல, இருமா வரேன். உனக்கு லைன் கொடுத்துக்குள்ள இவன் அங்க லைன் கொடுத்துறான். எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. டவுசர் பாண்டி, இங்க எனக்கு வேற ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. நான் இங்க இருந்து சைக்கிள் இருந்து கிளம்பும் போது நான் ஒரு பூந்தொட்டில சைக்கிள் கொண்டு இடிச்சு அது இங்க பெரிய பிரச்சனையாயி என் சைக்கிளையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, என்னையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஏடா யோ, என்னையாச்சு? என்னையா பதற? முதல்ல என்ன செய்வே தெரியாது. நீங்க முதல்ல கிளம்பிய ஸ்பாட்டுக்கு வாங்க. ஏய், என்னடா? ஏமா நீ வேற அழாம கம்முனுமா, மூஞ்சி மேல குத்து போற. இன்னி இது இவன் வேற. நீ ஏன் அழற? நீ ஏன் அழுற? அண்ணா, உனக்கு கஷ்டமா இருக்குதா? என்னது நினைச்சா? அழுறமா? எங்க ரிப்போர்ட்ல பூந்தமல்லி கம் சொல்ல சைக்கிள்ல போய் ஒவ்வொரு பூந்தொட்டில கலவரம் ஆயிட்டு இருக்கு. கலவரமா? நீங்க கிளம்புங்க. கலவரத்துக்கு உண்டு சார், இன்சூரன்ஸ் உண்டு. இரியா, நான் பாட்டுக்கு போறேன். அழாதயா, இரியா பேசு. இரியா, நான் பிளாஸ்டிக் சொல்றேன். அழாதயா, இரியா. ஏமா நியூஸ் மக்களுக்கு சொல்லணும். சத்தம் இல்லாம அழுகுனா? சத்தம் இல்லாம அழுகுன்ற சத்தம் இல்லாம இரு. சத்தம் இரு, நான் பேசுறேன். பிளாஸ்டிக் நியூஸ். பூந்தமல்லியில் பூந்தொட்டியில் சைக்கிளால் இடித்து ஒரு நபர் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதை சரிபார்க்க அனுப்பிய நமது நிருபரும் வேறொரு பூந்தொட்டி இடித்ததால் பெரும் பரபரப்பாகி இருக்கின்றது. பூந்தமல்லி பெரும் பரபரப்பை நான் போனோம். கிளம்புங்கடா, ஒன்னும் தீர்வு கிடையாது. பூந்தொட்டி இடிச்சு நிருபர் இடிச்சு. நீ போயா. யோ, இங்க வா. உட்கார். இப்ப நம்ம பிரச்சனை நம்மளே நீ ஏன்டா நடுப்புறேன்? சரி இரு, சேர்த்து வச்சுட்டு போ. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா நான் தான் இதை இடிச்சேன், இதை பூந்தொட்டி இடிச்சேன். இப்ப எங்களுக்குள்ள சமாதானம் ஆயி போச்சு. கை கொடுத்துக்குமா? எனக்கு அப்படியே ஒரு பூந்தொட்டி வாங்கி கொடுத்துரு. அண்ணா நகர்ல ஒரு வீடும் வாங்கி கொடுத்துரு. பேமானி கிட்ட ஒரு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துரு. அது பிரீமியமா? பிரீமியம் எவ்வளவு திட்டினாலும் அசிங்கம் இல்லாம இருக்கியே. நீ உண்மையிலேயே இன்சூரன்ஸ் காரணம். கிளம்புங்க. ஓகே நேயர்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி double.com நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த double.com நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூனியர் டவுசர் பாண்டி, உங்களோட முல்லை. பாய்.